நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கங்க. வணக்கம். 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 எங்க மாப்பிள்ள வரலையா? அது நாங்க வீட்ல இருந்து நேரா வந்துட்டோம். அவர் ஆபீஸ்ல இருக்காரு. அவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அவர் இந்த வீட்டுக்கு சின்ன மாப்பிள்ள. அவ்வளவு சீக்கிரம் வந்துருவாரா என்ன? அவருக்கு எப்பவுமே கிராண்ட் என்ட்ரி தான்ப்பா. வெயிட் பண்ண வைப்பாரு. என்ன அங்கிள் ஆச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனா கண்டிப்பா அவன் வருவான். ஆமா, இன்னைக்கு குழந்தைக்கு பேர் சூட்டு விழா வச்சே, அதனால மாமா முறையில கண்டிப்பா வருவான். ஒரு நிமிஷம். இந்த அர்ச்சனா, இது எல்லாமே உன்னோட குழந்தைக்கு தான். ஆண்டி, எதுக்கு இவ்ளோ கிஃப்ட்ஸ்? அட, இது எல்லாமே நம்ம லக்ஷ்மி ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கா. தேங்க் யூ. அர்ச்சனா, என்கிட்ட கொடு. எங்க சார்பா இவ்வளவுதாம்மா முடியும். ரொம்ப நன்றி ஆண்டி. இன்னொரு விஷயம், பரிசு பொருட்கள்ல ஒண்ணும் இல்ல. எங்க குழந்தைக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான் முக்கியம். இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. எங்களால இதுக்கு மேல முடியலம்மா. சரி, எல்லாரும் இப்படியே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள வாங்க. எங்க சம்மந்திய காணோம்? எங்க இருக்காரு? அது உள்ள இருக்காரு. வாங்க. எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் குழந்தையோட பேர் என்னன்னு? பேர் சூட்டு விழாவுக்கு வந்தோமே நாங்கள், குழந்தைக்கு பெயர் வைக்க போறோம். பேர் சூட்டு விழாவுக்கு வந்தோமே நாங்கள், குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெயர் சூட்டு விழாவுக்கு வந்தோமே நாங்கள், பெயர் சூட்டும் விழா. பாத்தீங்களாமா, இவங்களும் வந்துட்டாங்க. இவங்க வர்றத நம்ம ரொம்ப அதிர்ஷ்டமா கருதுறோம். இவங்க மனசார வாழ்த்துற வாழ்த்து குழந்தைக்கு ரொம்ப ஆயுள கொடுக்கும். பெயர் சூட்டு விழாவிற்கு வந்தோமே நாங்கள், குழந்தைக்கு பெயர் வைக்க போறோம். ஜமீலா, குழந்தைய நீ தூக்கு. தூக்கிட்டா போகுது, குழந்தைய கொடுங்க. எங்க குடும்பத்தோட பேரை காப்பாத்துவான். அப்படியே சந்திர மாதிரியே இருக்கான். உங்க பையனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். உங்க பையன் அதிர்ஷ்டத்தோட பிறந்திருக்கான். நாங்க எல்லாரும் மனசார ஆசீர்வாதம் பண்ணிருக்கோம். நீங்களும் கை நிறைய ஒரு கொடுங்க. 21,000 கொடுங்க. நீங்களும் நகையெல்லாம் கழட்டி கொடுங்க. எல்லா நகையும் கிடைக்கும், ஆனா பணம் 11,000 தான் கிடைக்கும். ஏன் இப்படி கஞ்சத்தனம் பண்றீங்க? உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான்ல. 21,000 ரொம்ப அதிகங்க. அதான் அண்ணன் சொல்லிட்டார்ல, 11,000 போதும். குழந்தையோட மதிப்பு 21,000. அது கம்மியா கொடுத்தா வாங்க மாட்டோம். இதே பொண்ணு பிறந்திருந்தா 5,000 போதுன்னு வாங்கிட்டு போயிருப்போம். பிறந்திருக்கிறது பையனாச்சே. உங்க குடும்பத்துக்கு புகழ சேர்க்க போறோம். 21,000க்கு ஒரு பைசா குறைக்க மாட்டோம். ஒருவேளை எங்களுக்கு பேத்தியே பிறந்திருந்தாலும் இதே சந்தோஷம் தான் இருக்கும். அந்த குழந்தைக்கும் 11,000 தான் கொடுப்பேன். எங்களுக்கு 2 பேரும் ஒண்ணுதான். குறைச்சலும் கிடையாது, அதிகமும் கிடையாது. என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க? சரி, உங்களுக்காக 11,000 வாங்கிக்கிறோம். ஆமாமா, பரவாயில்ல. ஆனா புடவை நகை ஸ்வீட்ல குறை வைக்காதீங்க. குழந்தைக்கு பேர் சூட்டும் விழாவுக்கு வந்தோமே நாங்கள், குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். குழந்தைக்கு பேர் சூட்டும் விழாவுக்கு வந்தோமே நாங்கள், குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். பையனோட இந்த தாத்தா கிட்டையும் வாங்கிக்கங்க. இவருக்கும் சம உரிமை இருக்கு. ஆமாமா, இருக்குல்ல, கொடுங்க. குழந்தைக்கு பேர் சூட்டும் விழாவுக்கு வந்தோமே நாங்கள், குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். இன்னைக்கு ராஜகுமாரன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. அக்கா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டோட ரூம்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டு இருக்கும்போது நாங்க உங்களை பார்த்தோம். நீங்களும் மோகனும் வந்தீங்க. அது
அன்னைக்கு நாங்க குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்தோம். அர்ச்சனா ஒரு நிமிஷம் குழந்தைய புடி. ஆ. அது என்னோட சாரி ப்ளீட்ஸ் கொஞ்சம் லூசா இருக்கு. நான் அதை சரி பண்ணிட்டு வரேன். என்னாச்சு? அக்கா. அம்மா, நீங்க கொஞ்சம் குழந்தைய வச்சுக்கோங்களேன், நான் இப்ப வந்துடுறேன். என்னடா எவ்வளவு அழகா இருக்கல்ல. அக்கா எங்க போனாங்க? இந்த பக்கம் தானே வந்தாங்க. அக்கா, தோ வரேன். அக்கா, அக்கா, அக்கா நீங்க எதுக்கு அழறீங்க? அர்ச்சனா, என்னால தாயாகவே முடியாதா அர்ச்சனா? எப்பவுமே முடியாது. அப்படிலாம் இருக்காதுக்கா. அக்கா, அது அது டாக்டர், அது வந்து டாக்டர் ஏதாவது தப்பா சொல்லிருப்பாங்கக்கா, வேற ஒண்ணும் இருக்காது. அவங்க உங்களை சரியா செக் பண்ணிருக்க மாட்டாங்கக்கா. இல்ல அர்ச்சனா, நிறைய தடவை செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. பெரியவங்க சொல்றது உண்மைதான். பொம்பளைங்களால ரகசியத்தை காப்பாத்தவே முடியாது. என்ன ஸ்வீட் ஆடுது? நம்மளோட சீக்ரெட்டை அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டேன். இவங்க கிட்ட சொல்றது ஓகே தான். ஆனா இந்த சமயத்துல இன்னைக்கு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ல. இன்னைக்கு குழந்தையோட பெரிய ஃபங்க்ஷன். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்திருக்கலாம். ப்ளீஸ், என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்காக தயங்கணும்? என்ன அர்ச்சனா இது? நீங்களும் அழ ஆரம்பிச்சிட்டீங்க. இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் தனித்தனி லைஃப் இருக்கு, எங்களுக்கு இருக்கு இல்ல? என்ன பண்ண முடியும்? எங்களால அப்பா அம்மாவா ஆக முடியாது, அவ்வளவுதான். நாம ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த காதல் இருக்கு, அந்த காதல் மட்டும் போதும். ஒரு விஷயம் இல்லன்னும் போது அதை நினைச்சு எதுக்கு அழணும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, என் முகத்தை பாரு. நான் என்ன குழந்தைக்கு குறைஞ்சவனா? நான் குழந்தை மாதிரி தானே. எனக்கு அழ கூட தெரியாது. குவா குவா. I'm sorry அர்ச்சனா, இந்த நல்ல நாள்ல உன்னை அழ வச்சுட்டேன். அக்கா ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் அர்ச்சனா, இதுக்கு மேல அழாத. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுவோம். முதல்ல நீ அழுகையை நிறுத்து. கீழே பூஜை ஆரம்பிக்க போகுதில்ல, நீ முதல்ல கீழே போ. எல்லாரும் உன்னை தேடுவாங்க அர்ச்சனா. அட, மத்தவங்க தேடுறாங்களோ இல்லையோ, இவங்க புருஷன் இருக்கானே, ஒரு நிமிஷம் கூட அர்ச்சனா விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டான். அப்புறம் அர்ச்சனாவை தேடி அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாம தான் சமாதானப்படுத்தணும். நாமளே கீழே போலாம். வாங்க அர்ச்சனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ பாருங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் இப்படி வந்து உட்காருங்க. விசேஷம் ஆரம்பிக்க போது எல்லாரும் வாங்க, தயவு செஞ்சு வாங்க. எல்லாரும் வந்து உட்காருங்க. வாங்க, எல்லாரும் வாங்க. என்னாச்சு? எல்லாரும் வந்தாச்சு, ஆனா உங்க சின்ன மாப்பிள்ள மட்டும் வரலையே. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அவரு வருவாரு. இப்பதான் அவரு ஃபோன் பண்ணாரு. வழியில தான் இருக்காராம். நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்பனா சரி, வழியில தானே இருக்காரு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவர் வந்த அப்புறமாவே பூஜை ஆரம்பிக்கலாம்.
அதுதான் சரி. ஆ ஆமா, அவரும் வரட்டும். ஆனா ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாதே. பூஜையை இப்படி தாமதிக்கவே கூடாது. ஐயரே, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. ம். அர்ச்சனா உட்கார். வாங்க வாங்க. शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये यस्मत्वरदवक्त्राख्या वारिषद्ध्यादरशदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये ॐ एकदन्धाय विद्महे वक्रदण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நிக்கில், நீங்க வந்துட்டீங்களா? வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. லக்ஷ்மி, எனக்கு இந்த பூஜை எல்லாம் பிடிக்காது. நிக்கில், நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, குடிச்சிருக்கேன். அதனால என்ன? நிக்கில், இன்னைக்கு வீட்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் முன்னாடியே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அத பத்தி எனக்கு கவலை இல்லை லக்ஷ்மி. நான் எப்பயும் தான் ட்ரிங்க் பண்றேன். இதை யார்கிட்டயும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது லக்ஷ்மி நீங்க ப்ளீஸ். ஏன் மாப்ள, நீங்க ஆமா லக்ஷ்மி, மாப்பிள்ளைய ரூமுக்கு கூட்டு போமா. ம். அவர் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வர சொல்லு. ஏன்னா இந்த நிலைமையில அவர் எல்லாரும் முன்னாடியே வந்தா அது சரியா இருக்காது. சரிங்கப்பா, வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மாப்பிளைய பின்பக்க வழியா மேல கூட்டு போ. ம். ஏன்னா இந்த நிலைமையில என்னோட மாப்பிள்ள மத்தவங்க கண்ணில் படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. போ, கூட்டு போ. நிக்கில், என் கூட வாங்க. வாங்க. நிக்கில், போ நிக்கில். அவங்க சொன்ன மாதிரி செய். போ. வாங்க நிக்கில், ப்ளீஸ். வாங்க. அக்கா, அங்க பாருங்க, சின்ன மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆ? அவருக்கு ஏதாவது வேணுமா நான் கேட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. இல்ல இல்ல வேண்டாம் சாந்தி, லக்ஷ்மி பாத்துப்பா. நிக்கில், இந்தாங்க டவலை புடிங்க. சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் ஒண்ணு பண்றேன். அண்ணன் ரூம்ல போய் டியோட்ரண்ட் எடுத்துட்டு வரேன். அந்த ஸ்மெல் இத போக்கிடும். இந்தாங்க புடிங்க. இன்னொரு விஷயம், மவுத் ஃப்ரெஷ்னர் கூட போட்டுக்கோங்க. லக்ஷ்மி, நீ நான் போய் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அது குடிச்சா போதை கொஞ்சம் இறங்கிடும். லக்ஷ்மி ப்ளீஸ். ஐம் ஓகே. நான் ட்ரிங்க் தானே பண்ணேன், திருடிட்டா வந்துட்டேன். ஐ மீன், யாருக்கும் தெரியாம பின்பக்க கதவு வழியா வந்திருக்கேன். வாவ். வாய் வார்த்தைக்கு மாப்பிள மாப்பிளன்னு கூப்பிடுறாங்க. ஆனா இப்போ கோபத்துல மாடிக்கு போன்னு சொல்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இப்ப என்ன மலையா இடிஞ்சு விழுந்துருச்சு? ஆனா எங்க வீட்ல யாருமே ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க நிக்கில். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் எதையும் புரிஞ்சுக்க விரும்பல லக்ஷ்மி. ஓகே? நல்லபடியா பூஜை முடிஞ்சது. இப்ப நீங்க தாராளமா குழந்தைக்கு பேர் வைக்கலாம். ஐயரே, குழந்தைக்கு தாராளமா பேர் வைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கட்டுமே.
அதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு அப்புறமா குழந்தைக்கு பேர் வச்சுட்டா போகுது. வாங்க வாங்க எழுந்திருப்பா, வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டிலேயே இத்தனை பேரும் சொல்லிட்டோம். செல்லத்தோட அத்தைங்களே, நீங்க குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? நந்தினி இங்க வாங்க. சின்னம்மா, அது குழந்தைக்கு பேரை குழந்தையோட அம்மாவே வைக்கட்டுமே. இல்லம்மா, சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, குழந்தைக்கு அத்தை தான் பேர் வைக்கணும். நீங்க தப்பா நினைக்கலனா நான் இங்க 2 வார்த்தை சொல்லலாமா? சம்பிரதாயம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா சாந்தி. ஆனா ஒரு தாய் 9 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்திருக்கா. அவதான் அந்த குழந்தைய வளர்க்க போறா. குழந்தையோட சந்தோஷத்துல தான் சந்தோஷத்தை மறந்துடுவா. அப்படிப்பட்ட தாய்க்கு இந்த சின்ன உரிமை கூட இல்லையா? அவளோட வாரிசுக்கு அவ சந்தோஷமா பேர் வைக்க கூடாதா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும்போது அந்த தாய்க்கு ஆசை இருக்க கூடாதா? நான் ரொம்ப சின்னவ, ரொம்ப பெரிய பேச்செல்லாம் பேசிட்டேன். நீங்கெல்லாம் சம்பிரதாயத்தையும் கலாச்சாரத்தையும் மதிக்கிறவங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தாய்ங்கிறவளுக்கு தான் சாஸ்திரத்துல ரொம்ப பெரிய இடம் கொடுத்திருக்காங்க. அவளுக்கு நாமளும் மதிப்பு கொடுக்கணும்ல. அப்போ மாமா, இந்த வாட்டி நாம சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டாமா? இந்த சம்பிரதாயத்தை எல்லாம் உருவாக்குனதே நாம தானே சாந்தி. நம்ம சந்தோஷத்துக்காகத்தானே, எல்லாரும் சேர்ந்து வாழறதுக்காகத்தானே. ஆனா அதே சம்பிரதாயம் ஒருத்தரோட மனசையும் உணர்வுகளையும் துன்பப்படுத்துற மாதிரி இருந்தா அந்த சம்பிரதாயத்தை மாத்துறதுல தப்பு இல்லையே. மன்னிச்சுக்குங்கய்யா, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, இந்த குடும்பத்தை என் குடும்பமா நினைக்கிறேன். அதான் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். உங்க இஷ்டம். சம்பிரதாயப்படி நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதன்படி செஞ்சிருங்க. சொல்லுங்கம்மா பொண்ணுங்களா, உங்க மருமகனுக்கு 2 பேரும் என்ன பேர் வச்சிருக்கீங்க? சொல்லு அர்ச்சனா. நீ ஏதாவது பேர் யோசிச்சு வச்சிருக்கியா? ஒருவேளை அர்ச்சனா ஏதாவது பேர் யோசிச்சிருந்தா அதையே வச்சிடலாமே. ஆமா அர்ச்சனா, ஒருவேளை உன் மனசுக்குள்ள ஏதாவது பேர் இருந்ததுன்னா சொல்லுமா. ஆமா அர்ச்சனா, குழந்தைக்கு நீதாம்மா பேர் வைக்கணும். அண்ணி, அர்ச்சனா, அது நான் ஒரு பேரை யோசிச்சு வச்சிருக்கேன். குழந்தையுடைய அப்பாவுடைய பேரையும்
என்னோட பேரையும் சேர்த்து நான் ஒரு பேரை யோசிச்சு வச்சிருக்கேன். குழந்தையுடைய பேரு நக்ஷ். நக்ஷ் கார்த்திக். உங்களுக்கே தெரியும்ல, எங்க வீட்ல குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு எல்லாருமே உற்சாகமா இருந்தாங்க. இவங்க பேர் தான் நேஹா. மும்பைல இருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் எங்க குழந்தைக்கு ரொம்ப அழகான பேரை யோசிச்சு சொன்னாங்க. நக்ஷ். இந்தாங்க. தேங்க்யூ நேஹா.